கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்காய் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை அப்பா கர்த்தாவே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்தீர் ஆண்டவரை. அப்பா, இந்த வருடத்திலும் 11 மாதங்களை கர்த்தாவே அப்பா, ஹல்லேலூயா கர்த்தாவே, நீரே கர்த்தாவே கரம் பிடித்து கடந்து வரும்படிக்கு உதவி செய்தி ஆண்டவரை. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவர் நம்மை அருமையாய் பாதுகாத்து வந்தபடினால நமக்கு வந்த எல்லா ஆபத்துகள் மத்தியிலே, எல்லா தீமைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை கரம் பிடித்து நிறுத்தினபடினாலே ஹல்லேலூயா, அவருக்கு நன்றியுள்ள இதயத்தோடு கூட நாம் நன்றி சொல்லி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி, ஹல்லேலூயா, அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவர், அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவது எவ்வளவு பெரிய அருமையான நன்மையாயிருக்கிறது. அதை நாம் நினைத்தவர்களாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை என்று சொல்லி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரபா ஷபரி கரதனா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த 12வது மாதத்தில் ஆண்டவரே அப்பா, முதல் வாரத்தில் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளிலே கர்த்தாவே அப்பா, நீர் எங்களை ஒரு நாளும் கைவிடாதபடிக்கு வழி நடத்தி வந்தீர் ஆண்டவரே. வந்த எல்லா ஆபத்துகளிலும் மோசங்களிலும் ஆண்டவரே நீர் எங்களை கர்த்தாவே அப்பா தாங்கி கொண்டீர் ஆண்டவரே. எங்கள் கால்கள் ஆண்டவரை நிற்கும்படிக்கு செய்தீரப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். வலுவாதபடிக்கு எங்களை தாங்குகிற தேவன் நீர்தானே ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறோம். அது ஒரு நாள் மாறாதபடிக்கு நீர் எங்களை தாங்கி வந்ததற்காக நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. இன்னும் கர்த்தாவே அப்பா, ஹல்லேலூயா, இந்த ஆராதனை நேரத்தில் உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியில் இருக்கும்படிக்காய் உங்களுடைய அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நாங்கள் பாடல்களை பாடி உண்மை ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவரை எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படிக்கு எங்களுக்கு கர்த்தாவே கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை, கிருபை ஆண்டவரே. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை இந்த நேரத்தில் ஆசீர்வதிங்க. உடைய தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பி உம்முடைய சந்தோஷத்தினாலே மகிழ்ந்து கலிகூறும்படிக்கு செய்வீராக. அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கூட்டத்தை கர்த்தாவை முற்றிலுமாய் பொறுப்படுத்த வழி நடத்தி தாரும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் பாடும்படிக்காக மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்கிற பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலுடைய ராகத்தை நாம் தெரிந்திருக்குமானால் நாமே அதை பாடுவோம். அது தெரியாவிட்டால் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதன் பின்பாக, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். இத்தனை நாட்களாய் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை நம்மை நடத்தி வந்த தேவனை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்தி பாடும்படிக்காக நாம் இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதற்கு பின்பாய் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நாம் இவ்வளவு நேரம் கர்த்தரை ஆராதிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் ஆண்டவரை நன்றியுள்ள இதயத்தோடு கூட, அவர் மகா பெரியவர், அவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் மகா பெரிய தேவன், அவர் அன்புள்ள தேவன், அவர் இரக்கமுள்ளவர் என்பதை நாம் நினைத்து அவரை நாம் ஆராதித்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்ததாமே நம்மோடு கூட இருந்து அவருடைய ஆவியினாலே நம்மை நிரப்புவாராக. தொடர்ந்து நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய குடும்பத்தின் ஒவ்வொரு தேவைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நம்முடைய விசுவாச சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய நாட்டுக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபித்து ஆண்டவரை நன்மை செய்யுங்க என்று சொல்லி கேட்போம். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் கருத்தோடு ஜெபித்து நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடி கேட்டுக்கொள்வோம். கர்த்தர் அதற்கேற்ற நன்மையை செய்வார். ஹல்லேலூயா. நாம் அதற்கு பின்பாய் தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படிக்காக நாம் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பான நாட்களில் இருந்து மகிழ்ச்சியான நாட்களுக்கு நாம் கடந்து வரும்படிக்காக
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் நீங்கி போகும்படிக்காய் இந்த நாளிலே வேத வசனத்தை தியானிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 10வது வசனம். இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தை ஆகான் என்று சொல்லி தெளிவாய் நமக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தத்தை நாம் கொஞ்சம் நிதானித்து பார்ப்போமானால், இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும். கசப்பு என்று சொல்லி ஒரு மனிதனுடைய இருதயம் நிறைந்து இருக்குமானால் அந்த கசப்பு வெளியே ஒருவருக்கும் புரியாது. அந்த இருதயத்திற்கு மாத்திரம் தான் அது கசப்பாயிருக்கும். உலகம் முழுவதும் எப்பொழுதும் நடக்கிறது போல நடந்து கொண்டிருக்கும். ஆனால் கசப்பு நிறைந்தவர்களுடைய இருதயமே கசப்பாய் காணப்படும். சுற்றிலும் இருக்கிற எல்லா காரியங்களும் ஒன்று போல அதே போல இருக்கலாம். ஆனால் கசப்பு, வாழ்க்கையின் கசப்பு மனிதனுடைய இருதயத்திற்கு தான் தெரியும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. அதற்கு பின்பாக தொடர்ந்து அதில் வாசிக்கிறோம், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். இந்த கசப்பில் இருந்து நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாய் மாற வேண்டுமானால் பக்கத்தில் இருக்கிறவர்கள் யாரும் அதை செய்ய முடியாது. அந்நியன், மற்றவர்கள் அதற்கு உடந்தையாக, அதற்கு ஒத்து போகத்தக்கதாக அல்லது அதை ஊக்கப்படுத்தத்தக்கதாக ஒருவரும் இருக்க முடியாது. எனவே இருதயத்தினுடைய கசப்பு இருதயத்திற்குள் தான் இருக்கும். அந்த கசப்பை நீக்க வெளியே இருக்கிற மற்றவர்களால் அது கூடாது. அந்த மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். அந்நியன் அதற்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லி இந்த வசனத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் கூட நீதிமொழிகளின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம், மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். கசப்பு மகா கஷ்டமானது. ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பதோ நமக்கு ஔஷதம் அல்லது மருந்து போல. நம்முடைய சரீரம் புஷ்டியாக இருப்பதற்கு, நம்முடைய சரீரம் திடமாய் இருப்பதற்கு, நம்முடைய சரீரம் நமக்கு நல்ல சுகத்தோடு இருக்கும்படிக்கு மன மகிழ்ச்சி நமக்கு ஒரு மருந்தாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவும் நம்முடைய சரீரமும் சந்தோஷமா இருப்பது அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆவியிலே, நம்முடைய இருதயத்திலே கசப்பு அல்லது முறிந்து போன ஒரு ஆவி, இனிமேல் என்னத்தை வாழ்றது என்று சொல்லி சொல்லத்தக்கதான ஒரு ஆவி இருக்குமானால் அது நம்முடைய எலும்புகளை எல்லாம் உலர பண்ணும். அது உள்ளதான் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாலும் அது கூட உலர்ந்து போய்விடும். எலும்புகள் புஷ்டி உள்ளதாய், எலும்புகள் நினமுள்ளதாய், கொழுப்புள்ளதாய், அது இரத்தத்தை ஊற பண்ணுகிறதாய் காணப்படுவதற்கு பதிலாக அது உலர்ந்து போகும். நம்முடைய சரீரம் மெலிந்து போகும். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய கசப்பான வாழ்க்கையிலே நாம் இருக்கக்கூடாது. அருமையான பிள்ளைகளே, கசப்பிலே நாம் நிலைத்திருக்க கூடாது. நம்முடைய கசப்பு நமக்கு மாத்திரம்தான் கசப்பு. அது வெளியே உலகத்துல ஒரு இடத்திலேயும் அது வெளியே தெரியாது. கசப்பு, இருதயத்தினுடைய கசப்பு இருதயத்திற்கு தான் தெரியும். ஆனால் அதனுடைய மகிழ்ச்சிக்கு வெளியே இருந்து யாரும் உதவி செய்ய முடியாது. மகிழ்ச்சியும் கூட அங்கே வெளியே இருக்கிற மற்றவர்களால் உதவி செய்ய முடியாதபடிக்கு இருக்கிறது. ஆனால் மகிழ்ச்சியாய் இருப்போமானால் நம்முடைய சரீரம் புஷ்டியாய் இருக்கும். அது மருந்து போட்டது போல வியாதி நீங்கும். ஹல்லேலூயா. ஆனால் கசப்பை நாம் வைத்துக் கொண்டிருப்போமானால், முறிந்து போன ஆவியை வைத்துக் கொண்டிருப்போமானால் நம்முடைய எலும்புகள் கூட, ரத்தம் சுரக்கிறது கூட அது நினமுள்ளதாயிருக்கிறதற்கு பதிலாக நினமற்று போகும், உலர்ந்து போகும் என்று சொல்லி இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். எப்படி நாம் இப்படி கசப்பான வாழ்க்கையிலிருந்து மகிழ்ச்சியாய் வாழ்கிற வாழ்க்கைக்கு வருகிறது என்று சொல்லி இந்த நாளிலே கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் நம்முடைய கசப்பை மதுரமாக மாற பண்ணுகிறவர்.
நம்முடைய கசப்பை மற்றவர்கள் யாரும் நமக்கு மாற்றி தர முடியாது, ஆனால் தேவனால் கூடும். மற்றவர்கள் எனக்கு ஏதோ இந்த கசப்பை விட்டு என்னை வெளியே கொண்டு வருவார்கள் என்று சொல்லி நாம் நினைப்போமானால் ஒருவராலும் கூடாது. அது தேவனால் மாத்திரம் கூடும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளும்படிக்காய் ஒரு உதாரணத்தை நாம் வேதத்திலே வாசிப்போமாக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 23, 24, 25 வசனங்களிலே நாம் இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே 23வது வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு செங்கடலை கடந்து அவர்கள் வந்ததற்கு பின்பாக அவர்கள் வந்து சேர்ந்த இடம் அவர்கள் மாராவிலே வந்தபோது என்று சொல்லி ஒரு இடத்தை குறிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மாராவிலே வந்தபோது அவர் செங்கடலை கடந்து வந்தார்கள். இன்றைக்கு செங்கடலிலே அவர்கள் அதிக சந்தோஷம் அடைந்தார்கள். செங்கடலை கடந்து வந்த அந்த நாளிலே அவர்கள் மகிழ்ந்து களிகூர்ந்தார்கள். அவர்கள் ஆர்ப்பரித்து பாடினார்கள், தேவனை துதித்தார்கள், எல்லா காரியத்தையும் செய்தார்கள். தேவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளை அவர்கள் நினைத்து, அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்த அவருடைய வழிகளை நினைத்து, செங்கடலுக்குள்ளாக நடத்தி கொண்டு வந்த பாதையை உணர்ந்தவர்களாக அவர்கள் தேவனுடைய வல்லமையை குறித்து பாடினார்கள். இன்றைக்கு அவர்கள் கடந்து வந்த பாதையிலே மாரா என்கிற இடத்திற்கு வந்தார்கள். ஏன் என்று சொல்லி பார்ப்போமானால், மாரா என்கிற பேருக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்ப்போமானால், அங்கே மாரா என்பதற்கு அந்த இடத்திற்கு அவர்கள் பேரிட்டதற்கு காரணம் என்ன என்று சொல்லி அந்த வசனத்தில் பார்ப்போமானால், மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. மாரா என்றால் கசப்பு என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மை செய்து கொண்டு வந்தார், எவ்வளவு விடுதலைகளை செய்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஆனால் எவ்வளவு பெரிய அதிசயமாய் எகிப்தியருடைய கைக்கு விலக்கி நம்மை மீட்டுக் கொண்டார். பிசாசனுடைய வல்லமைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. பயங்கரமான பலத்த கரத்தோடு அவர் நம்மை விடுதலையாக்கினார். ஆனால் இன்றைக்கு வர்ற வழியிலே ஒரு கசப்பு வந்து விட்டது. ஹல்லேலூயா. கசப்பு வந்து விட்டது. கசப்புக்கு வந்ததற்கு காரணம் அவர்கள் குடிக்கிற தண்ணீர் கசப்பா இருந்தபடியினாலே அவர்கள் அந்த இடத்திற்கே மாறா அல்லது கசப்பு என்று சொல்லி பெயரிட்டார்கள். அந்த கசப்பு அவருடைய வாழ்க்கையிலே என்ன உண்டாக்கிற்று? அவர்கள் தண்ணீர் தான் கசப்பா இருந்தது, ஆனால் இவர்கள் தங்கள் வாழ்க்கையே கசப்பாக்கி விட்டார்கள். ஹல்லேலூயா. அங்கே 24வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா கசப்பா மாறிடுச்சுங்க, வாழ்க்கையே கசப்பாயிடுச்சு, அவங்க முறுமுறுக்கிறாங்க. ஹல்லேலூயா. அங்க இருக்கிற தண்ணீர் தான் கசப்பா இருந்துச்சு. அந்த தண்ணீர், அந்த பாலைவனத்துல இருக்கிற தண்ணீர் கிடைச்சதே பெரிய அதிசயம் பாலைவனத்துல. ஆனா அந்த தண்ணீர் கசப்பா இருந்துச்சாம். அந்த தண்ணீர் கிடைச்சதே பெரிய அதிசயம், ஆனா அது கசப்பா இருந்துச்சுன்னு சொல்லி அவர்கள் முறுமுறுத்தார்கள். அருமையான பிள்ளைகளை, இன்றைக்கும் வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு செய்த பெரிய நன்மைகளை எல்லாம் சின்ன பிரச்சனைகளிலே நாம் மறந்து போய்விடுகிறோம். ஹல்லேலூயா. அந்த தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். அதையெல்லாம் சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது அங்கு நமக்கு கிடைத்த அந்த தண்ணீரே பெரிய அதிசயமான தண்ணீர். ஏனென்றால் பாலைவனத்துல எங்க போய் தண்ணி கிடைக்கும்? அங்க தண்ணி கிடைச்சது. அந்த தண்ணி கசப்பா இருக்குதுன்னு சொல்லி இவங்க தங்களுடைய வாழ்க்கையே கசப்பாக்கிக்கிட்டாங்க. இதே போலதான் நாம் அநேக நேரங்களிலே வாழ்க்கையை கசப்பாக்கி கொள்கிறோம். ஏதோ போற வழியில இந்த உலகத்துல கொஞ்ச நாள் நாம் வாழ போகிறோம். இந்த கொஞ்ச நாள் வாழ்கிற வழியில ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு சின்ன பிரச்சனை வந்தனால இன்னைக்கு வாழ்க்கையே கசப்பாக்கி வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்களும் அன்றைக்கு எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். ஹல்லேலூயா. அங்க பாலைவனமா இருக்கிறனால கொஞ்சம் மனசை உபயோகப்படுத்தி இருந்தாங்கன்னா அவங்க அங்க இருந்து அங்க தண்ணியை வடிகட்டி நல்ல தண்ணியா கூட மாற்றி குடிச்சிருக்கலாம். ஹல்லேலூயா. அங்க நல்ல வெயில் அடிச்சிருக்கும், நல்ல ஈஸியா வடிகட்டி இருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு புரியல. ஹல்லேலூயா. அவர் எண்ணத்தை குடிப்போம்
என்று சொல்லி சொன்னார்கள். அப்படி இருக்கிற அந்த நேரத்திலே மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இது இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்கலாம், ஆனால் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடவில்லை. மோசே தான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே, அந்த மரத்தை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அருமையான பிள்ளைகளே, எவ்வளவு எளிதாய் கசப்பு மதுரமாய் மாறலாம் என்று சொல்லி கேட்டால் இங்கே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு எவ்வளவு எளிதாய் மதுரமாய் மாற்றலாம். நம்முடைய கசப்பை எவ்வளவு எளிதாய் மகிழ்ச்சியாய் மாற்றலாம். அங்கே ஒரு மரம் போடப்பட வேண்டியதாக இருக்கிறது. அது மரத்தை போட்டவுடன் தேவன் காண்பித்த மரம். ஹல்லேலூயா. அந்த மரம் வேறு யாரும் இல்லை, அது இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே அந்த மரம். அவர்களோடு கூட போன மரம் அவரே. அவரோடு கூட போன மேக ஸ்தம்பம் இயேசு கிறிஸ்துவே. அவர்களோடு கூட போன கண்மலை இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. அந்த கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணின தேவன் தானே. அவரே நமக்கு தண்ணீராய் மாறிவிட மாட்டாரா? அவரே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் மாறிவிட மாட்டாரா? அவரை நோக்கி கூப்பிடலாம் அல்லவா? ஹல்லேலூயா. அவரை நோக்கி நாம் கூப்பிட்டோமானால் அந்த கசப்பு கூட நமக்கு மாறி போயிருக்குமே. அந்த கசப்பை நாமே கொஞ்சம் நிதானித்து பார்ப்போமானால் இந்த தண்ணீர் கிடைத்ததே பெரிய அதிசயம். ஹல்லேலூயா. 6 லட்சம் பேர் தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைத்தது வனாந்தரத்திலே. ஹல்லேலூயா. அது பெரிய அதிசயம். ஆனால் இவர்களோ முறுமுறுக்கிறார்கள். கர்த்ததாமே அந்த நாளிலும் அவருடைய முறுமுறுப்பை மாற்றும்படிக்காக, அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படிக்காக, அவரையே மரமாக இருக்கிற அவரையே வெட்டி போடும்படிக்காக அவர் அங்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அது இயேசு கிறிஸ்துவா இருக்கிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற கசப்பை எல்லாம் மாற்றும்படிக்கு இந்த நாளிலே சுவையான தண்ணீராய் நம்முடைய வாழ்க்கை மாறும்படிக்கு, ஹல்லேலூயா, கசப்பு நீங்கும்படிக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே சேர்த்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்க்கை சுவையாகும்படிக்கு ஒரு நமக்கு என்று சொல்லி ஒரு மரம், அது சிலுவையின் மரம். ஹல்லேலூயா. அந்த சிலுவையிலே அவர் பட்ட பாடு அது நமக்கு சுவையை உண்டாக்குகிறது, நம்முடைய வாழ்க்கையின் கசப்பை நீக்குகிறது. ஹல்லேலூயா. இயேசுவை சிந்தித்து பார்த்துவிட்டு யார் கசப்போடு வாழ முடியும்? ஹல்லேலூயா. எனக்காகவா ஆண்டவரே நீர் இவ்வளவு பாடுபட்டீர் என்று சொல்லி ஒருவன் உணர்வானால் அவன் வாழ்க்கையில எங்கே கசப்பு இருக்கும்? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கசப்புகள் வருகிற நேரத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்து பார்ப்போம். அந்த சிலுவை மரத்தை நாம் நினைத்து பார்க்கும்படிக்காக நாம் இந்த பாடலை கூட நாம் பாடுவோமா? வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம், பாசமுள்ள ஒரு இயேசு கூட வருகிறார் என்பதை நாம் நினைத்தவர்களாக நாம் அந்த பாடலை பாடி நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்து வருகிற நேரத்திலே நம்முடைய இயேசு கிறிஸ்துவா இருக்கிற அந்த மரத்தை நாம்
அந்த இடத்திலே போடுவோமானால் அந்த மாறாப்போடு இருக்கிற கசப்பான வாழ்க்கை நமக்கு தேனாக மதுரமான வாழ்க்கையாக மாறும்படிக்காக நம்முடைய நேசர் என்னோடு உண்டு ஹல்லேலூயா என்று சொல்லி நாம் பாடுகிறோமே. இதே போல நம்முடைய வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாய் மாற்றுவோமாக, நம்முடைய கசப்பை மகிழ்ச்சியாய் மாற்றுவோமாக. இன்றைக்கு நாம் தேவனுடைய கிருபையினால நம்முடைய வாழ்க்கையில கசப்புகள் யார் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறதோ, அது சிறிய கசப்பா இருந்தாலும் சரி, பெரிய கசப்பா இருந்தாலும் சரி, அந்த கசப்பெல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும்படிக்காக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு ஒரு 2 கேள்விகளை நாம் முன்வைத்து நாம் ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் கசப்பு உண்டாகிறது? கசப்பு ஏன் வந்தது? வெளியே இருக்கிற பிரச்சனைகள் நம்முடைய இருதயத்தின் கசப்பாய் ஏன் மாறினது? வெளியே அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, தண்ணீர் கசப்பான தண்ணீராய் இருக்கிறது, ஆனால் இருதயம் ஏன் முறுமுறுத்தது? இருதயத்திற்கு ஏன் கசப்பு வந்தது? ஹல்லேலூயா. ஏன் கசப்பு உண்டாகிறது? இரண்டாவதாக ஒரு கேள்வி, எப்படி இருதயத்தில் இருக்கிற இந்த கசப்பிலிருந்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வருவது? ஹல்லேலூயா. இருதயத்தில் இருக்கிற இந்த கசப்பு எப்படி மகிழ்ச்சியாய் மாறுவது என்கிற 2 கேள்விகளை கேட்டு இதற்கு பதிலை நாம் தேடும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேத வசனங்களில் இருந்து இந்த கேள்விகளுக்கு பதிலை நாம் தேடி கண்டுபிடிப்பது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். முதலாவதாக, ஏன் நம்முடைய இருதயம் கசப்பாய் மாறினது? ஹல்லேலூயா. ஒரு காரியம், அநேக நேரங்களிலே நமக்கு சோதனை வருகிறபடியினாலே, நம்முடைய விசுவாசத்திற்கு சோதனை வரும் பொழுது அங்கே கசப்பு உள்ளத்திற்குள்ளாய் வருகிறதை நாம் வாசிப்போமாக. யோபுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனத்தில் அங்கே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு சோதனை, தேவன் அனுபவித்த ஒரு சோதனை யோபுவினுடைய வாழ்க்கைக்கு வந்தது. ஹல்லேலூயா. யோபு தன்னுடைய 10 பிள்ளைகளை அவன் ஒரே நாளிலே இழந்து தன்னுடைய சரீரம் முழுவதும் பருக்களால் நிறைந்த வியாதியின் வேதனைப்படுகிற நேரத்திலே அவன் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் வாசிப்போமா? யோபுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகையால் நான் என் வாயை அடக்காமல் என் ஆவியின் வேதனையினால் பேசி என் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அவன் வாழ்க்கையில் இருந்த சூழ்நிலைகள் மிகவும் கடினம். இது போல ஒரு வேதனை நம்முடைய பிள்ளைகள் ஒருவருக்கும் வந்ததில்லை. ஹல்லேலூயா. யோபுக்கு வந்த சோதனை போல ஒரு சோதனை வேதத்தில் வேறு ஒருவருக்கு ஆயிலும், இயேசுவை தவிர வேறு ஒருவருக்கு ஆயிலும் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. அவன் ஆத்துமத்தின் கசப்பினால் அங்கலாய்ப்பேன் என்று சொல்லி அவனுடைய ஆத்துமா, அவனுடைய இருதயம் கசப்பினால் நிறைந்திருந்தது. அப்படி கசப்பு நிறைந்த அவனுடைய வாழ்க்கையிலே கொஞ்ச நாட்களிலே அவனுடைய கசப்பெல்லாம் மாறி அவனுடைய யோபுவினுடைய பின்னிலைமை அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் 2 மடங்காக ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. யோபு 23வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது, ஆனாலும் நான் போகும் வழியை என் தேவன் அறிவார். ஹல்லேலூயா. எனக்கு தெரியலங்க, எனக்கு என் வாழ்க்கை ஃபுல்லா கசப்பா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் போகிற வழியை என் தேவன் அறிவார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின், அவர் இன்றைக்கு எனக்கு சோதனை வச்சிருக்கிறார், அதை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன், நான் மகிமையாக ஜொலிப்பேன். இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குமானால் நாம் கசப்பை ஜெயித்து விடலாம். அருமையான பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கசப்பு வந்ததற்கு காரணம் சோதனை, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு சோதனை. ஹல்லேலூயா. அங்கே தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு சோதனை அவனுடைய வாழ்க்கையில கசப்பை உண்டாக்கினது. ஆனால் அவன் அந்த கசப்பிலும் கூட அவனுக்கு ஒரு தேவன் மேல் நம்பிக்கை இருக்கிறதை பார்க்கிறோம். நான் போகும் பாதையே என் தேவன் அறிவாரே. ஹல்லேலூயா என்று சொல்லி அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இருக்கிறதை அவன் ஏற்றுக்கொண்டு அதை நம்பி வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம்.
இரண்டாவதாக நாம் இன்னொரு காரணத்தை நாம் பார்க்கலாம். ஏன் கசப்பு உண்டாகிறது? நம்முடைய சேர்க்கைகள், நாம் யாரோடு நண்பர்களாயிருக்கிறோம், யாரோடு கூட்டு வைத்திருக்கிறோம் என்கிற அந்த சேர்க்கை தவறான சேர்க்கையாயிருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பு வரும். ஹல்லேலூயா. தவறான சேர்க்கையிலே நமக்கு கசப்பு வரும். அங்கே ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் அங்கே ரூத்தினுடைய மாமியாகிய நகோமியை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். அதற்கு அவள், நகோமி, நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லி சொல்லாமல் மாறாள் என்று சொல்லி சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. தேவன் கசப்பான வாழ்க்கையை கொடுத்து விட்டார். அவளுக்கு பெயர் நகோமி அல்லது சந்தோஷம், மகிழ்ச்சி. பேர் சந்தோஷங்க, பேர் ஜாய், ஆனா வாழ்க்கையில கசப்பு. ஹல்லேலூயா. பேர் நல்ல அழகான பேரு, ஆசீர்வாதமான பேரு. ஹல்லேலூயா. ஆனால் அங்கே வாழ்க்கையிலேயோ கசப்பு. ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டபடினால என் பேரை இனிமே நகோமின்னு கூப்பிடாதீங்க, என் பேரை மாறாள்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. கசப்பானவள் என்று சொல்லி கூப்பிடுங்க என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? நகோமி தன்னுடைய ஊராகிய பெத்லேகேமை விட்டு மோவாப் தேசத்துல தன் கணவனோடும் தன்னுடைய 2 குமாரர்களோடும் அவள் போய் வாழலாம் என்று சொல்லி மோவாப் தேசத்தில் போய் வாழ்ந்தாள். ஏனென்றால் பெத்லேகேமிலே பஞ்சம் இருந்தது. ஹல்லேலூயா. அவள் எங்கோ நமக்கு அங்கு போனால் நல்லாய் வாழலாம், நன்றாக நாம் வாழலாம் என்று சொல்லி நம்பி போனாள். ஆனால் தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் அந்த மோவாப் தேசத்தை குறித்து? நாம் அங்கே வாசிக்கிற உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 3வது வசனம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஹல்லேலூயா. அவர்களை குறித்து தேவன் சாபம் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் மோவாபியரையும் அம்மோனியரையும் குறித்து ஒரு சாபம் சொல்லி இருக்கிறார். அப்படி தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியின் இடத்திலே இந்த ரூத்தினுடைய கணவனும் பிள்ளைகளுமாய் அவர்கள் போனார்கள். இன்றைக்கு நகோமி தனியாக தன்னுடைய வீட்டிற்கு வருகிறாள். ஹல்லேலூயா. தன்னுடைய மருமகள் ஒரு ரூத்தோடு கூட அவள் வருகிறாள். அவள் வந்த அவளுக்கு கர்த்தர் இஸ்ரவேலிலே மீண்டுமாய் வந்தபடியினாலே அந்த நகோமியின் வாழ்க்கையையும் கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் வருவோம், நம்முடைய கசப்பு மாறும். அருமையான பிள்ளைகளே, தேவனிடத்தில் வருவோமானால் ஹல்லேலூயா நிச்சயமா நம்முடைய கசப்பு மாறி போகும். ஹல்லேலூயா. நாம் மூன்றாவதாக நாம் கசப்பு வந்ததற்கு ஒரு காரணமாய் நாம் அங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அங்கே 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனத்திலே தேவன் தாவீதை ஒரு மட்டாய் தண்டித்தார். ஹல்லேலூயா. மட்டாய் தண்டித்தார். அவன் செய்த பல திருடுகளிலே, பல கொள்ளைகளிலே, பல ஊர்களை கொள்ளையடித்ததிலே, பல ஊர்களின் ஜனங்களை அழித்து போட்டதிலே ஹல்லேலூயா தேவன் அவனுடைய கையில் இருக்கிற பாவம் நீங்கும்படிக்காக அவனை மட்டாய் தண்டித்தார். ஹல்லேலூயா. அவர் எப்படி தண்டித்தார்? ஹல்லேலூயா. அவனுடைய ஜனத்தார், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனோடு கூட இருந்த மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரும் பிடிபட்டு போகும்படிக்கு அவர் சூழ்நிலையை கொடுத்தார். அந்த நேரத்திலே அங்கே 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஹல்லேலூயா. சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்த மன கிளேசமானதினால் அங்கே எல்லாருக்கும் ஒரு கசப்பு வந்து விட்டது. எல்லாருக்கும் மனக்லேசம், மனதிலே ஒரு வேதனை, வருத்தம் ஹல்லேலூயா அவர்களுக்கு ஏற்பட்டது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட அந்த வசனத்திலே கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஏதோ நாம் செய்த தவறுகளுக்காக நம்மை தண்டிக்கும் பொழுது ஹல்லேலூயா நான் கர்த்தருக்குள்ளாகவே நம்மை திடப்படுத்திக் கொள்வோமா? கர்த்தருக்குள்ளாகவே திடப்படுத்திக் கொள்வோம். நாம் 3 கசப்புகளை பார்த்தோம். சோதனை, தேவன் அனுமதித்த சோதனை நாளை கசப்பு வருகிறது. ஆனால் அந்த கசப்பு நேரத்திலும் கூட தேவனை நாம் விசுவாசிப்போமானால், தேவன்
நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்து போவோமானால் சீக்கிரத்திலே கசப்பு நீங்கி போகிறது. ஹல்லேலூயா. நாம் தவறான சேர்க்கையினாலே ஹல்லேலூயா நமக்கு கசப்பு வந்திருக்குமானால் ஹல்லேலூயா இந்த நாளிலே ஆண்டவரே அந்த தவறான சேர்க்கையை விட்டு நீர் எனக்கு வைத்திருக்கிற பெத்லெகேமிலே தேவனுடைய வீட்டிலே ஆண்டவரே பெத்லெகேம் என்று சொல்வதற்கு அர்த்தம் தேவனுடைய வீடு என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. தேவனுடைய வீட்டிற்கு அந்த நகோமி திரும்ப வந்த பொழுது அவளுடைய கசப்பு மாறி அவளுக்கு சந்தோஷம் உண்டாகும்படிக்கு நன்மை நடந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் மூன்றாவதாக நாம் மற்றவர்களுக்கு நாம் தீமை செய்கிறவர்களாக இருப்போமானால் நிச்சயமாய் நமக்கு ஒரு மட்டான தண்டனையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அந்த தண்டனை நாட்கள் நமக்கு மனக்லேசமாய் காணப்படும். ஆனாலும் அந்த நேரத்திலும் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. நாம் தேவனாய் கர்த்தருக்குள்ளாய் திடப்படுத்திக் கொள்வோம். அது நமக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று சொல்லி ஹல்லேலூயா அங்கே கர்த்தர் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேத வசனங்களிலே நாம் இன்னும் ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. யோனா தன்னுடைய வாழ்க்கையில கசப்புள்ளவனாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. யோனாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கின் நிமித்தம் ஒரு ஆமணக்கு செடியின் நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதுதான் என்றான். ஹல்லேலூயா. இங்கு தேவனோடு இந்த யோனா எவ்வளவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் அவனோடு பேசுகிறார். நீ எரிச்சலா இருக்காதே. ஹல்லேலூயா. நீ கசப்பான வாழ்க்கையிலே நிலைத்து நிற்காதே. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையின் வேதனைகளிலிருந்து வெளியே வா என்று சொல்லி அவர் எவ்வளவோ சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் அவன் நான் மாட்டேன் என்று சொல்லுகிறான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் யோனா யாரை தங்களுடைய நாட்டுக்கு எதிரி என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தானோ அந்த நாட்டுக்கு தேவன் நன்மை செய்தார். நினிவே பட்டணத்திற்கு தேவன் நன்மை செய்தார். நினிவே பட்டணத்தை அழிப்பேன் என்று சொல்லி சொன்ன தேவன் நினிவே பட்டணத்தின் மேல் மனதிருக்கம் காண்பித்தார். அப்படி மனதிருக்கம் காண்பித்தபடியினாலே யோனாவுக்கு எரிச்சல் வந்துவிட்டது. அருமையான பிள்ளைகளே, இன்னொருவர் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நமக்கு எரிச்சல் வருகிறதா? ஹல்லேலூயா. இந்த எரிச்சல் நாம் இதுவரை பார்த்த மற்ற எரிச்சலை விட மிகவும் பொல்லாதது. ஹல்லேலூயா. இந்த கசப்பு பொல்லாத கசப்பு. ஏனென்றால் இதிலிருந்து வெளியே வருவது மிகவும் கடினம். ஹல்லேலூயா. மற்ற எல்லா அந்த 4 காரியங்கள் பார்த்தோம். யோபு சோதனையிலே அவனுக்கு கசப்பு வந்தது, ஆனால் அதை விட்டு வெளியே வந்து விட்டான். அவனுக்கு மகிழ்ச்சியான நாட்கள் வந்தது, இரட்டிப்பான மகிழ்ச்சி கிடைத்தது. ஹல்லேலூயா. நாம் நகோமியை குறித்து பார்த்தோம். தவறான சேர்க்கையினாலே அவளுடைய வாழ்க்கையில கசப்பு வந்தது, ஆனால் அந்த கசப்பை கர்த்தர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுத்தார். பெத்லெகேமுக்கு வந்தது பொழுது அவளுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும்படிக்கு ஹல்லேலூயா நகோமிக்கு ஒரு பையன் பிறந்தான் என்று சொல்லத்தக்கதான ஒரு மகிழ்ச்சியை அங்கே உண்டாக்கி கொடுத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். மூன்றாவதாக நாம் வாசித்தோம், தாவீது அவன் தான் செய்த காரியத்திற்கு பலனாக அவன் தண்டிக்கப்பட்ட அந்த நாளிலே அவன் மிகவும் நெருக்கப்பட்டான். எல்லாருக்கும் மனக்லேசம் வந்தது. ஆனால் அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் ஒருவரையும் இழந்து போகாதபடிக்கு எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் அந்த நாளிலே உதவி செய்தார். ஹல்லேலூயா. அவனுடைய கசப்பு மாறி போய்விட்டது. ஆனால் இந்த யோனாவுடைய கசப்போ அது மாறவே இல்லை. அந்த யோனாவின் புஸ்தகம் இப்படிதான் முடிகிறது. நான் மரண பரியந்தமும் எரிச்சலாக இருக்கிறது நல்லதுதான் என்றான். ஹல்லேலூயா. எவ்வளவு வேதனையான சூழ்நிலை. அருமையான பிள்ளைகளே, நாம் கசப்பு வருவதற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில கசப்பு வருவதற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். ஆனால் கசப்பிலே நிலைத்திருக்க வேண்டாம். கசப்பிலே நிலைத்திருக்க வேண்டாம். நாம் மகிழ்ச்சியாகும்படிக்கு கர்த்ததாமே நமக்கு இந்த நாளிலே உதவி செய்வாராக. நாம் இரண்டாவது கேள்வியாக, எப்படி கசப்பிலிருந்து மகிழ்ச்சிக்கு வருவது? எப்படி கசப்பிலிருந்து மகிழ்ச்சிக்கு வருவது? என்னுடைய இருதயம் ஏற்கனவே கசப்பா இருக்கிறது என்று சொல்லி இருக்குமானால் இன்றைக்கு கசப்பிலிருந்து எப்படி மகிழ்ச்சிக்கு வருவது? ஹல்லேலூயா. நாம் முதலாவது 3 காரியங்களை நாம் இங்கே பார்க்க 3 காரணங்கள். 1, எப்படி மகிழ்ச்சிக்கு வரலாம்? 1, தேவன் தான் நமக்கு மகிழ்ச்சிக்கு காரணம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் சந்தோஷமாய் வாழ்வதற்கு காரணம் ஒன்று வேண்டுமானால் நம்முடைய சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் அல்ல, தேவன் மாத்திரமே. ஹல்லேலூயா. என் தேவன் தான் எனக்கு சந்தோஷம் கொடுக்க முடியும். மாறாவின் தண்ணீரை மாற்றுவதற்கு இயேசு என்கிற மரத்தை மாத்திரமே நாம் உபயோகப்படுத்த முடியுமே ஒழிய வேறு எந்த விதத்திலும் அந்த மாறாவின் தண்ணீர் அது மதுரமானதாய் மாறுவதில்லை. ஹல்லேலூயா. யார் என்ன முயற்சி செய்தாலும் வராது. மோசேயினால கூடாது. ஹல்லேலூயா. எந்த அறிவாளிகளாலும் அது கூடாது. எந்த ஆலோசகர்களும் அந்த தண்ணீரை மதுரமாய் மாற்ற முடியாது. நாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசித்தது போல, இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தை ஆகான், வேறு ஒருவரும் அதற்கு உதவி செய்வதில்லை. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய கசப்பு நீங்குவதற்கு ஒரே ஒரு வழி, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்களிலே நாம் வாசிக்கிறது போல எல்லாருக்கும் தெரிந்த வசனம், ஆனால் இதை செய்வதற்கு மாத்திரம்தான் நமக்கு மறந்து போய்விடும். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிப்போமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நான் முதல்ல கசப்பை விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை இப்படிலாம் பிரச்சனை இருக்கு ஆண்டவரை என்று சொல்லி ஸ்தோத்திரத்தை சொல்லி, ஆண்டவரே இதை நீர் கவனித்துக் கொள்ளும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போமானால், தேவனுக்கு தெரியப்படுத்துவோமானால், அங்கே 7வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அந்த சந்தோஷத்திற்கு காரணம் எங்க இருந்து வந்துச்சுட்டே தெரியாதுங்க, எந்த அறிவுக்கு எட்டாது. ஆனா சந்தோஷம் கிடைச்சிடும், சமாதானம் கிடைச்சிடும். ஹல்லேலூயா. எவ்வளவு எளிதாக இருக்கிறது பாருங்கள். கசப்புல இருந்து மகிழ்ச்சிக்கு வருவது வேறு ஒருத்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் கவலையெல்லாம் உம்மிடத்துல வச்சுட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே வச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா சமாதானம் உண்டு. நிறைய பேர் கவலையோடு ஜெபம் பண்ண வருவாங்க, ஜெபத்தை பண்ணுவாங்க கவலையோடு, ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய பாதத்துல வைக்கிறேன்னு சொல்லி திரும்பி போகும் பொழுது அவருடைய பாதத்துல வைக்க மாட்டாங்க, அவங்க தலையிலேயே வச்சுட்டே போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஜெபம் ஆண்டவர்கிட்ட கவலைப்படாம தெரிவிச்சிடணும், இனிமே நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் போராடி தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஆனா கவலையை மட்டும் விட்டுருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி விட்டுறதுக்கு மட்டும் நமக்கு தெரிஞ்சு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு கவலையை விட தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுலதான் விசுவாசமே இருக்கு. தேவன் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நாம் விடுவோமானால் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆண்டு கொள்ளும். ஹல்லேலூயா. நாம் 2வது ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். நாம் தயவுள்ளவர்களாய் இருந்து மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 31-32 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே கசப்பு என்கிற வார்த்தையோடு கூட சேர்ந்த எல்லா குணங்களும் ஒன்றாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கசப்போடு சேர்ந்து வருகிற எல்லா குணங்களும் எல்லா செயல்களும் ஒன்றாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 31வது வசனத்திலே வாசிக்கிறோம், சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அருமையான பிள்ளைங்களே, கசப்புல ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கோபம் இருக்கும், கசப்புல இருப்பாங்க அப்படின்னா மூர்க்கம் இருக்கும், கசப்புல இருப்பாங்க அப்படின்னா கூக்குரல் இடுவாங்க, கசப்புன்னு சொல்லி இருந்தா தூசணம் பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள இருந்து கூக்குரலி சத்தம் கேட்குதா, வீட்டுக்குள்ள கோபம் இருக்குதா, வீட்டுக்குள்ள எரிச்சல் இருக்குதா, அது மூர்க்கத்தை உண்டு பண்ணுதா, ஒரு வைராக்கியம் இருக்குதா, எந்த துர்க்குணமும் அது போல கூட சேர்ந்து வருகிற மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஹல்லேலூயா. அது நீங்கள் அது எப்படிங்க நீங்கும் அப்படின்னா அந்த கசப்புக்கு காரணமான காரியங்களை எல்லாம் நாம் மன்னிக்க வேண்டும். 32வது வசனத்துல வாசிக்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. இயேசு எனக்கு எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாருங்க, அதனால நானும் மன்னிக்க போறேன். இயேசு என் பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சார், அதனால நானும் மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கசப்புலாம் போயிருங்க. ஹல்லேலூயா. சந்தோஷம் வந்துடும், மகிழ்ச்சி வந்துடும். நம்முடைய கவலைகளை நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தி
நான் சந்தோஷத்தை அடையலாம். தேவன் தான் நம்முடைய சந்தோஷத்திற்கு காரணம். ஹல்லேலூயா. நாம் கசப்பை விட்டு விடுவதற்கு நாம் மன்னித்து விட வேண்டும். ஹல்லேலூயா. மன்னிக்க வேண்டும். யார் மேலெல்லாம் கோபம் வச்சிருக்கோமோ, யார் மேலெல்லாம் மூர்க்கம் இருக்குதோ, நம்முடைய வீட்டில் கூக்குரலின் சத்தம் எழும்புவதற்கு காரணமாயிருக்கிற அந்த எரிச்சல், ஹல்லேலூயா, தூசணமான வார்த்தைகள், பாவம் நிறைந்த கெட்ட வார்த்தைகள், இதையெல்லாம் சொல்லுகிற அந்த கசப்பு நம்மை விட்டு நீங்கட்டும். ஹல்லேலூயா. எப்படிங்க நீங்கும்? நாம் யார் மேல கசப்பா இருக்கிறோமோ, யாருனால கசப்பா இருக்கோம், அவங்களெல்லாம் மன்னிங்கங்க. இப்பவே மன்னிச்சிருவோம். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் நம்ம வீட்டுக்கு திரும்பி போகும்படிக்காக இப்பொழுதே மன்னித்து விடுங்கள். ஹல்லேலூயா. நாம் சங்கீதத்தின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு சரி கட்டாமல் இருக்கும் பொழுது நாம் மட்டும் ஏன் சரிக்கு சரி கட்ட வேண்டும் என்று சொல்லி கசப்பை வைக்க வேண்டும்? எனவே நாம் கசப்பை நாம் விட்டு விடுவோமாக. நாம் மூன்றாவதாக, நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையாய் கொடுத்திருக்கிறவைகளை அலட்சியப்படுத்தாமல் இருப்போமாக. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. எப்படி யோனா கசப்பிலிருந்து வெளியே வராமல் போனானோ, அதே போல அந்த கசப்பிலிருந்து வெளியே வராமல் காணப்படுவதற்கு, ஒரு சிக்கட்டான சூழ்நிலையில போய் சிக்கிக் கொள்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் என் கையிலே கொடுத்த என்னுடைய பொறுப்பை நான் அலட்சியப்படுத்துவது. ஹல்லேலூயா. தேவன் என் கையிலே கொடுத்திருக்கிற என்னுடைய பொறுப்பான காரியங்கள், என்னுடைய வீட்டை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய வேலைகளை, என்னுடைய ஒவ்வொரு பொறுப்பாய் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களை நாம் அலட்சியமாய் நினைப்போமானால் அதுல என்னங்க இருக்கு? எல்லாத்தையும் தூர போடு, தூக்கி போடு. இப்படிலாம் அநேக நேரங்களில் தூக்கி போடுவோம்ல. ஹல்லேலூயா. ஏதோ எனக்கு எரிச்சல்ல, எனக்கு கசப்புல, நான் எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுவீங்கள்ல. ஹல்லேலூயா. அப்படி கிருபையை அலட்சியப்படுத்தாதீங்க. தேவன் உங்களுக்கு என்று சொல்லி கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா. அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. எபிரேயர் நிருபத்தில் 12வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 15, 16, 17. அங்கே 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒரு வேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, ஏசாவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் மூத்தவன். ஹல்லேலூயா. அவனுக்கு என்று சொல்லி சிரேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லி தன்னுடைய தகப்பனுடைய நன்மையிலே பெரிதான ஒரு பங்கு அவனுக்கு இருந்தது. பொதுவாக சிரேஷ்ட புத்திர பாகம் 2 பங்குக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு வேளை சாப்பாட்டுக்காக, ஒரு வேளை கஞ்சிக்காக, சிவப்பான பயிற்றங்குழுக்காக, அவன் ஒரு வேளை போஜனத்துக்காக தான் சேஷ்ட புத்திர பாகத்தை, இது எனக்கு எதற்கு, நான் தான் சாக போறனே அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் பின்னாட்களிலே அவன் மனம் திரும்புதலை காணாமற் போனான் என்று சொல்லி அவனை குறித்து 17வது வசனத்திலே பிற்பகுதியிலே வாசிக்கிறோம். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். ஹல்லேலூயா. இது எனக்கு என்னத்திற்கு? கர்த்தர் கொடுத்த பொறுப்பு. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நாம் அதை தேடி கண்டுபிடிக்கவில்லை. ஹல்லேலூயா. நமக்கு கொடுத்த குடும்பம் நாம் தேடி கண்டுபிடித்ததில்லை. ஹல்லேலூயா. நமக்கு கொடுத்த பிள்ளைகள் தேவன் நாம் தேடி கண்டுபிடித்ததில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கையிலே கொடுத்த பொறுப்பு. நாம் கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை அது நாம் தேடி கண்டுபிடித்ததில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி கொடுத்தது. ஹல்லேலூயா. இந்த பொறுப்புகளிலே ஹல்லேலூயா நாம் இது எனக்கு எதுக்கு, ஏதோ ஒரு கோபத்துக்காக, எரிச்சலுக்காக,
இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி தூக்கி போடுகிற அந்த குணம், அது நம்முடைய வாழ்க்கையிலே நிரந்தரமான கசப்பை உண்டாக்கிவிடும். எனவே இந்த நாளிலே தயவு செய்து கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நாம் கிருபையாய் அவர் கொடுத்ததை நாம் ஏற்றுக்கொண்டு அலட்சியப்படுத்தாதிருப்போமாக. ஹல்லேலூயா. ஏசாவை போல நாம் அலட்சியப்படுத்த வேண்டாம். ஹல்லேலூயா. நாம் அந்த தேவன் கொடுத்த பொறுப்பை அப்படியே பெற்றுக்கொண்டு, கர்த்தர் கொடுத்ததல்லவா, அதை நடத்துவதற்கும் கர்த்தரே எனக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. மாறாவின் தண்ணீர் நமக்கு கொடுக்க அந்த இடத்திலே, அந்த வனாந்திரத்திலே கொடுக்கப்பட்டது, அது தேவனால் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அதில் இருக்கிற கசப்பை நீக்குவதும் கர்த்தரே நீக்குவார். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் தேவனால் கொடுக்கப்பட்டது, அதில் இருக்கிற கசப்புகளை கர்த்தரே நீக்கி தருவார். ஹல்லேலூயா. இதை விட்டு ஏசாவை போல துச்சமாய் மதித்து அதை தூக்கி போடுகிற பழக்கத்தை நிச்சயமே விட்டு விடுங்கள் அருமையான பிள்ளைகளே. அப்படி ஒருவேளை எதையாவது தூக்கி போட்டு நீங்கள் சொல்லி இருப்பீர்களானால் இந்த நேரத்தில் கிருபையாய் ஒருவேளை மீண்டுமாய் மனம் திரும்புங்கள். அந்த காரியத்தில் ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி கெஞ்சுங்கள். ஆண்டவரே, அப்பா, நீர் கொடுத்த உம்முடைய கர்த்தா, நீர் எனக்கு கொடுத்த குடும்பம், நீர் எனக்கு கொடுத்த பொறுப்புகள், நீர் எனக்கு கொடுத்த வேலைகள், ஆண்டவரே, ஒவ்வொன்றையும் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா செம்மையாய் செய்யும்படிக்கு, அதை ஏற்றுக்கொண்டு அலட்சியப்படுத்தாதபடிக்கு செய்யத்தக்கதாக எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய கசப்பை எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரபா ஷபாடி கராதானா. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எய்தினால் விசேஷித்தவன், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எய்தினால் விசேஷித்தவன், ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை, கசப்பான எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் மாற்றி தரும்படிக்காக உடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய கசப்பு என்னுடைய இருதயத்துக்கு தான் ஆண்டவரே தெரியும், வேற ஒருத்தருக்கும் புரியாது ஆண்டவரே. அப்பா, என்னுடைய மகிழ்ச்சிக்கு வேறு ஒருவரும் காரணமாக இருக்க முடியாது ஆண்டவரே, நீர் மாத்திரம் காரணமாக இருக்க முடியும். தேவன் ஒருவரே அதற்கு காரணமாக இருக்க முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களோடு இருக்கிற இயேசுவே அப்பா, நீரே அந்த மதுரமாய் மாற்றுகிற மரமாய் இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிற மரம் நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில வருகிற கசப்புக்கு காரணங்கள் ஏராளமாக இருக்கலாம் அப்பா. ஹல்லேலூயா. ஆனால் கசப்பிலிருந்து மகிழ்ச்சிக்கு வருவதற்கு ஒரே ஒரு காரணம் நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம்தான் அதற்கு காரணமாக இருக்க முடியும் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய சோதனை நாட்களிலே கசப்பு வரும் பொழுதும் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தவறான சேர்க்கையை விட்டு வெளியே வந்து ஆண்டவரே மீண்டும் தேவனுடைய வீட்டிலே தங்கும்படிக்கு வர வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மட்டான தண்டனையாய் நீர் கொடுக்கிற நாளிலும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் எங்களை உமக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. எதிரிகளின் மேலே விரோதம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா எதிரிகளை சிநேகிக்கத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்படியே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற மகிழ்ச்சியா இருக்கும்படிக்காக நாங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் செய்யும்படிக்கு ஆண்டவரே தேவனே நீர் எங்களுடைய இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்பும்படிக்கு இந்த நாளிலே கிருபை பாராட்டுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா நீரே தயவுள்ளவராக ஆண்டவரே இருந்து எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் கர்த்தாவே மன்னித்தீரே. ஆண்டவரே மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தவர். ஆண்டவரே நாங்களும் கசப்பை வைத்துக் கொண்டிராதபடிக்கு மற்றவர்களை மன்னித்து விடும்படிக்கு எங்களுக்கு கசப்பை உண்டாக்கினவர்களை மன்னிக்கும்படிக்கு ஆண்டவரே மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த கர்த்தாவே அப்பா குடும்பத்தை பிள்ளைகளை வேலைகளை ஆண்டவரே பொறுப்புகளை ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த அந்த நன்மையை நீர் கொடுத்த அந்த கிருபையை அலட்சியப்படுத்தாதபடிக்கு இருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே அப்பா. இந்த வருடத்தில் 11 மாதங்களா எங்களை பாதுகாத்து வந்து தேவன் இந்த 12வது மாதத்திலும் ஆண்டவரே தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கும்படிக்கான கிருபையை தாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே தொடர்ந்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களோடு கூட இருந்து எங்களுடைய கசப்பை எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றி ஒவ்வொருடைய வாழ்க்கையை இனிப்பாய் மாற்றி ஆசீர்வதிங்க. உடைய அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய தேவைகளை சந்தித்து வியாதியை விலக்கி ஆண்டவரை எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. மகிழ்ச்சியை தாரும் அப்பா. ஹல்லேலூயா. தேவ சமாதானம் பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆண்டு கொள்ளட்டும். அன்பின் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான பிள்ளைகளே, இந்த வருடத்தில் கடைசி மாதமாக இருக்கிறபடினால நாம் இந்த மாதம் முழுவதுமாய் ஹல்லேலூயா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 5 நாட்களும் சபையில் நான் 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ஹல்லேலூயா திறந்து வைத்திருக்கப்படும். அப்பொழுது வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகள் வாரத்தில் ஒரு நாளாகிலும் நாம் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவன் இந்த வருடம் முழுவதும் நமக்கு செய்த நன்மைக்காக நன்றி சொல்லி வருகிற வருடத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவதற்காக நாம் தேவனுக்குள்ளாய் மகிழ்ந்து கலிகூறும்படிக்கு பரிசுத்தத்தில் வளரும்படிக்கு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஹல்லேலூயா நாம் பரிசுத்தமடையும்படிக்காய் நாம் ஜெபிக்க வாருங்கள். ஹல்லேலூயா. வெள்ளி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த 5 நாட்கள் காலையில் 10 மணி முதல் 12 மணி வரை ரெட்டியார்பட்டியில் ஆலயத்தில் வந்திருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்திருந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதத்தில் 18, 19, 20 நாட்களில் வருடாந்திர உபவாச ஜபம் உண்டு. அந்த உபவாச ஜபத்திற்காக வாஞ்சியோடு கூட வாருங்கள். காலையிலும் மாலையிலுமாய் காணப்படுகிற அந்த உபவாச ஜபத்தில் விருப்பத்தோடு வாஞ்சியோடு கூட பங்கு பெறுங்கள். கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அப்படியே நாம் தொடர்ந்து இந்த வருடம் இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா ஜபங்களிலும் பங்கு பெறுவோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் இறங்குவாராக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமீன்.